நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஜாஸ்வா டிவி நேர்களோடு இந்த ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த வேளை உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் ஆசீர்வாதமான வேளை. ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவருக்குள் மகிழ்ந்து, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கிறதுடைய வேளை. இந்த ஜெபம் நேரத்திலே எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்கா மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நிற்க நீர் கிருபை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா, உமது கிருபை இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாம மகிமைப்படும்படியாக அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியரன் கடந்து வரணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, அந்த வேளையில் ஆண்டவரை நீர் முதலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரை நீர் நடத்த போகிற தயவுக்காண்டு எடுத்து துதிக்கிறோம். ஆவியான நீர் பொறுப்படுத்தி நடத்த போகிற தயவுக்காண்டு எடுத்து துதிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அது நல்லவர் செய்து நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு காரியத்திலும் மறைவாக இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய காரியத்திலே நாம் உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த ஜெப வேளையை நாம் ஒரு பாடலோடு தொடங்குவோம். பத்மான் செய்யா பாடிய பாடல், அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று சொல்லி அந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு கரம் தட்டி பாடுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். உலக இன்பமெல்லாம் உதறி தள்ளிவிட்டேன், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தேன். பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான்
ஆட்கொள்ளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆட்கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு முறை உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து ஒரு முறை மரித்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்தால் ஒழிய ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் காண முடியாது. ஏனென்றால் உலகம் மிகவும் பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டுமென்றால் ஆண்டவருக்குள் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அப்படி பிழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் நாம் ஆண்டவருக்குள் வளர்ந்து பெருக முடியும். என்னெல்லாம் உலகத்திலே பாவமும் ஒரு பரிகாசமும் ஒரு என்ன சொல்லலாம், அதாவது கசப்புணர்ச்சி, இதுதான் உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது. இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் பெர்க்மான் செய்யா பாடுகிறார், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தேன் என்று சொல்லி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதங்களில் நாம் மேன்மைப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்க முடியும். அப்படி ஜீவித்தால் மாத்திரமே நாம் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். உலகத்தை நோக்கி பார்த்து நாம் ஒரு நாளும் தேவனுக்குள் வளர முடியாது. உலகம் மாத்திரமே நம்மை மேற்கொள்ளும். ஆனால் அந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவருக்குள் நாம் பிழைத்திருப்போம் என்றால் அந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் அந்த வார்த்தையை இன்னும் ஒரு முறை கூட வாசிப்போம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லியிருக்காரு, அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்ய இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நல்லது செய்யட்டும். அவருடைய நியாயத்திற்கு வரும் நாளில் அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுப்பான். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சமூகத்திலே நம்மை பலப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் பலன் கொடுப்பார். எப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் நாம் நன்றி செலுத்தி ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமக்கென்று தூதர்களை வைத்திருக்கிறார். போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்மை பாதுகாப்பதற்கு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுலேயோ அல்லது டூ வீலர்லேயோ கார்லேயோ போனால் திரும்பி வருவது ஆண்டவருடைய சித்தம்தான். எத்தனை விபத்துங்கள், எத்தனை மரணங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருக்குள் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாக நீர் பலப்படுத்தி இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா. எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவரே எனக்கு, என் குடும்பத்திற்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறேன், எங்கள் தொழில்களை பாதுகாக்கிறேன், எங்களுடைய ஊழியங்களை பாதுகாக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய போக்குவரத்தை பாதுகாக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ விதங்களில் மனுஷிக வல்லமை எங்களை மேற்கொள்ள நினைத்தும் ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி உமக்குள் வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவராக இருந்து எங்களை நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜாஸ்வா டிவி ஆண்டவரே இம்மட்டுமாக 4வது வருடம் முடிந்து இந்த 5வது வருடத்தில் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும்
அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை எங்களுக்கு நீர் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வியாதிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, மனுஷன் மூலமாக எத்தனையோ உபத்திரவங்கள் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கு எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவர் நம்முடைய துதி வேலையை ஆசீர்வதித்தார், நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபம் செய்து ஆண்டுடைய வார்த்தையை
சிறிது நேரம் தியானிக்கப் போகிறோம். இந்த வேளையிலும் கூட தேசத்திலே குடி வெறிகள், டாஸ்மார்க், தெருவுக்கு 4 டாஸ்மார்க் இருக்குது, ஊருக்கு ஒரு டாஸ்மார்க் இருக்குது. இதனால் ஜனங்கள் குடித்து வெறித்து அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூட குடிக்கிறார்கள். இந்த குடிகளெல்லாம் மாறும்படியாக அரசு இந்த மதுபான கடைகளை முடித்து கொள்ளும்படியாக, அடைக்கும்படியாக, ஆண்டுடைய கிருபை இறங்கும்படியாக அரசு அதிகாரிகளோடு, அரசை நடத்துகிறவர்களோடு ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்து இந்த காரியங்களை ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த நாளிலும் தேசத்துக்காக உமது கருத்தில் வருகிறோம் ஐயா. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் காணப்படுகிற குடிப்பழக்கங்களாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நீர் எடுத்து போடணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. குடியை குடித்து குடும்பங்கள் வீணா போகிறது நீர் அறிவிறப்பா. தகப்பனே, குடும்பங்களை கத்தாவே கட்டுகிறவர் நீர் ஆண்டவரை. இயேசப்பா, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற நபரை நீர் தொடணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கடந்த நாட்களையும் கூட கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, அந்த போதை பொருட்களை ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை வீணான காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு மனிதரை நீர் அறிவீரப்பா. தகப்பனே, இந்த நாளில் அப்படியா கத்தாவே இயேசப்பா, சிறுபிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரை நீர் தூக்கி எடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா, அதன் மூலமாக குடும்பங்கள் பாதிக்கப்படுது இயேசப்பா. அதனால் ஆண்டவரை குடிப்பழக்கத்தினால் ஆண்டவரை கடன்களை இயேசப்பா, கடன் பிரச்சனையால் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் கடன் பிரச்சனையை மாற்றி கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. குடிப்பழக்கத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. அப்பா, அந்த குடித்தன்மை ஆண்டவரை மாற்றி போடும் ஆண்டவரை. ஏசப்பா, அந்த 4 ஆண்டு போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா, டாஸ்மார்க் கடை கூட கத்தாவே இயேசுவின் நாமத்தில் மூடப்படட்டும் ஐயா. அப்பா, கிராமங்களில் ஆண்டவரே இந்த கடைகள் இருந்த ஆண்டவர் ஜனங்கள் வேலை செய்யாதபடி அது போய் காத்து கிடந்த ஆண்டவர் குடித்து ஆண்டவரை விருத்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அது கருத்தில் வருகிற ஆண்டவரை. அப்பா, அந்த 4 ஆண்டவரை அரசியல்வாதி கூட நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஆண்டவரை ஆளுகிற தலைவர் மூலமா நீர் பேசணுமா ஜெபிக்கிறப்பா. அந்த போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரை பொருட்கள்லாம் ஆண்டவர் தயாரிக்கிறதெல்லாம் இடம்லாம் இயேசுவின் நாமத்தில் அடைத்து போடணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. டாஸ்மார்க் கடை முற்றிலும் மூடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அதன் மூலமா ஆண்டவரை பெண்கள் கஷ்டப்படுற நீர் அறிவீரப்பா. தகப்பனே, இந்த குடிப்பழக்கத்தை எடுத்து போடணுமா ஜெபிக்கிற போதைப் பொருட்கள் இல்லாமல் போகும்படியா நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற. தேசத்தில் ஆண்டவரை அமைதியில் உண்டாகட்டும் ஐயா. ஏசப்பா, தேசத்தை நீர் ஆளுகிற ஆண்டவரை தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, அந்த 4 ஆண்டவரை போதை பொருட்களை ஒன்றில் முற்றிலும் அடைத்து போடும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அது இல்பொருளாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா, போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூக்கி எடுக்கணுமா ஜெபிக்கிற. ஏசப்பா, இது கொடுக்கிறது விருதா என்று நினைக்கிறதுக்கு எண்ணத்தை ஆண்டவரை நீங்க மனதில் உள்ளத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா, ஆவியான நாள் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது கரம் நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேசத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிங்க. தேசத்தில் நல்ல சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. அப்படியா கர்த்தா, இந்த குடிப்பழக்கத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. போதை பொருட்களாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்க போறதுக்கு நன்றி ஆண்டவர். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே, விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த டாஸ்மார்க் கடைகள்லாம் அடைக்கப்படும்படியான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆட்சியாளர்களோடு அவர் பேசுவார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் கடந்த நாட்களிலே, கடந்த பல வருஷங்களுக்கு முன்பாக லாட்டரி சீட்டுக்கு இதே மாதிரி தான் நம்முடைய சபைகளிலே ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்தார்கள். லாட்டரி சீட்டு நம்முடைய தேசத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லி, அதே மாதிரி ஆண்டவர் அந்த லாட்டரி சீட்டு வியாபாரத்தையே முற்றிலும் அழித்து போட்டார். அதே போல் தான் சினிமா தியேட்டர்கள்லாம் அழிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணோம். அதே போல் சினிமா தியேட்டரில் அன்றைக்கி அது அதனுடைய மகிமையெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதே போல் டாஸ்மார்க்கையும் கூட வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் அகற்றி போடுவார் நம்முடைய தமிழ்நாட்டை விட்டு. ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுதும் கூட நாம் ஒரு சிந்திக்கும்படியாக உள்ள தேவவசனம் நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆண்டவருடைய நீதிமொழிகள் சாலமோன் ராஜா இப்படி எழுதி வைத்திருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பாக வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுவது அந்த பெரியாட்களுடைய முக்கியமான கடமையாக இருந்தது. அவர்கள் அதை ஒரு தன்மானமாக, மானமாக நினைப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்த தாரோன்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்த பத்திரமே ரிஜிஸ்டர் பண்ணாமலே அவங்க கொடுத்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஆனால் பாருங்கள், இப்போது
அடுத்தவங்க இடத்த கூட அபகரிக்கிறதுக்குரிய சூழ்நிலைகளை இப்போ உள்ள மனுஷன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் அந்த காலத்தில் அப்படி பொய் சொல்றதுக்கு பயப்படுவாங்க ஜனங்கள். மக்கள் நாணயமாக இருக்குன்னு சிந்திப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தனி மனுஷன் தொடங்கி குடும்பமாக இன்று காலை முதல் நைட்டு வர பொய்களை தான் பேசக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசானவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். பொய்களை தான் பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுருக்கான் பிசாசு. அதற்கு காரணம் நம்ம கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துருக்கான். அந்த செல்ஃபோனில் ஒரு ஆள் பேசுகிறார். அவர் அடுத்த தெருவில் தான் நிற்கார், ஆனால் நான் சென்னையில் நிற்கணும்னு சொல்கிறார். இப்படி பொய் சொல்லுறதுக்கு அந்த சாதனத்தை பிசாசு ஜனங்கள் மத்தியிலே கொடுத்து வைத்திருக்கிறான். அதில் பேச பொய்க்கு அளவே கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது, பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நடக்கை அவர்கள் வாழ்க்கையிலே உண்மை இராது. தேவ ஜனமே, இதனால்தான் இன்றைக்கு தேவன் தரும் நன்மைகளை மனிதர்களால் பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பொய்யை பேசிவிட்டு அப்படியே பேசவில்லை என்று சாதிக்கிற பல மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். பேசலாம் பொய்யே, ஆனால் மறுநாளைக்கு பார்த்தா இதை நான் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள்லாம் பல பேர் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாக நாம் மற்றவர்கள் போய் இல்லாமல் உண்மையை பேசி உண்மையாய் நடந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நாம் பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உண்மை உள்ள உதடுகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த வேலையை நிறைவு செய்வோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானேன், எல்லோருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனநிறைவோடு பணி செய்வேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல கரத்தில் நான் ஒரு புல்லாங்குழல் கரத்தில் நான் ஒரு புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே என்னை ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக நான் எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டுமென்றால் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக முடிப்பார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த வேலையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த வெளியிலும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் கடந்து வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி இந்த இடத்துல நிற்க கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வெளியிலும் கூட ஆண்டவரை நாங்கள் படித்த பாடல்கள் துதி வேலைகள் செய்தி வேலைகளை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. அப்பா அந்த டிவியை பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆமது கருத்தில் வருகிறோம் ஐயா. அப்போ அந்த ஆசீர்வாத வேலை ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணுமா செவிக்கிறோம் ஐயா. பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா, கேட்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்பா அந்த நாளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. வெளியிலோட ஆண்டவரே இந்த வெளியிலும் கூட ஆண்டவர் இந்த வெளியில் ஆண்டவர் எங்களை ஆண்டவரை பயன்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது நாம் மகிமைப்படும்படியா நெற்கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது கிருபை ஆண்டவரை எங்களோடு இந்த பார்க்குற பிள்ளைகளோடு இருக்கணுமா செபிக்கிறோம். ஆவியான பொருட்படுத்தின தயவுக்காண்டி துதிக்கிறோம் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.